திராவிட மொழி குடும்பம் நமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறர்க்கும் உணர்தல் மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். முதலில் தம் எண்ணங்களை மெய்யப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறர்க்கும் தெரிவிக்க முயன்றனர். இவற்றின் மூலம் பாடுபொருட்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. நுண்பொருட்களை உணர்த்த இயலவில்லை. அதனால் ஒலிகளை ஒன்றடக்கி பயன்படுத்த தொடங்கினார். சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. மனித இனம் வளர்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பு வேறுபட்ட ஒலி பல மொழிகள் உலவின. உலகத்திலுள்ள தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழிக்குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன.